போலீஸ் தாங்க. நார்கோட்டிக்ஸ் விங். போதை மருந்து தடுப்பு பிரிவு. നാർക്കോട്ടിക്സ് കണ്ട് ചേച്ചിയുടെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മളുടെ ധനുഷിന്റെ പൊല്ലാതവൻ മൂവിയിലെ ആ ഹോസ്പിറ്റൽ സീന് ശേഷമുള്ള ഒരു സീനാണ്. ഏകദേശം ആ ഒരു ഭയങ്കര ഒരു സീരിയസ് മോഡിലേക്ക് പടം ഇങ്ങനെ വന്നിട്ടുണ്ട്. പക്ഷെ ഓരോ മൊമെന്റും ഭയങ്കര ഒരു അൺഎക്സ്പെക്ടഡ് ആയിട്ടുള്ള സംഭവങ്ങളാണ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. രവി എന്ന് പറഞ്ഞ ക്യാരക്ടർ കുറെ പണിയൊക്കെ ഇടക്കിടക്ക് കൊടുത്തോളൂ. ഏകദേശം സോൾവ് ആയി എന്ന് തോന്നുന്ന സമയത്ത് എന്തെങ്കിലുമൊക്കെ പണി കിട്ടും. ചേട്ടന്റെ അടുത്തും ചെറിയൊരു ഈഗോ ഒക്കെ കാണിക്കുന്നുണ്ട്. നമുക്ക് നോക്കാം എന്താണ് അടുത്ത സീനിൽ കാണിക്കാൻ പോകുന്നത്. പ്രശ്നമാണ് രവി ക്യാരക്ടറിന്റെ ഇങ്ങനെ പ്രശ്നം. അത് മാത്രല്ല, എനിക്കൊന്ന് പെങ്ങളെ അമ്മേനൊക്കെ നോക്കുന്നുണ്ടായിരുന്നു. നോക്കി സ്കെച്ച് ഇട്ടിട്ടുണ്ട് തോന്നുന്നു. തുടങ്ങിയാലോ? പെങ്ങള് പണിയാണോ? അതുപോലെ ഉണ്ടല്ലോ. ആരുമില്ല. പേടിച്ചു നോക്കിയില്ലേ? വെറുതെ പേടിപ്പിക്കുന്നതാണോ ഇനി? അറിയില്ല. ഇത് ഏകദേശം മറ്റേ ആർട്ടിക്സിലെ സിനിമയില്ലേ ഹോസ്പിറ്റലിൽ. നമ്മളെ പേടിപ്പിച്ച மம்மிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வர பார்க்கலாமா? இல்ல இப்போ வேணாம். பாத்துக்கல ஓரம் போய் பேச ஸ்டேஷன்ல விட்டுனா வர முடியாதா? படா சப்ப அன்னைக்கே சொன்னல உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. இப்ப வெளிய வந்த பாத்தியா வெயிட்டா காமிச்சமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போடு. பாப்பா குட் மாமா ஆச்சரிய போறேன். டேய் என்ன ஒரு தடவை ஆச்சரிய உங்க அப்பா கால் பூச்சி பார்த்தல போடு. நான் ஆச்சரிய நீ அடி 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 அச்சடி அரே അടി ചോദിച്ചു പഠിക്കുന്നു. പക്ഷെ കളിയാക്കി ഇട്ടാലായിക്കണം അറിയോ? നീ ഒന്നും എനിക്കൊന്നും അല്ല എന്നുള്ള രീതിയില്. இன்னைக்கு உங்க அப்பா காரணத்தினால என் பொண்ணுக்கா இருந்தா இல்ல உனக்கா இருந்தா செல்வவாதங்களோட பிரச்சனை வச்சுட்டு யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. என் பொண்ணையாவது நிம்மதியா இருக்க விடு. വണ്ടിയിലെ കയറി പോയിക്കെന്ന് പറയുന്നത് ആ ഒരാള് കാരണമാണ് എല്ലാം നടക്കുന്നത്. நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அப்பெல்லாம் எதுவும் ஆகாது. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி பயமா இருக்குடா. என்ன மாதிரி? എല്ലാരും പേടിച്ചിരിക്കാണ്. நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. പക്ഷെ എത്ര മാസം വന്നാലും റിയലിസ്റ്റിക് ഫീൽ വിടുന്നില്ല അല്ലേ? അച്ഛൻ മറ്റേ ഡയലോഗ് ഒന്നായിരുന്നു കഴിഞ്ഞ സീനില്. ഞാൻ അതായത് നീ കാരണം എനിക്കായിന്ന് വിചാരിക്കണ്ടേ. குமாரே கப்பூசு பக்கத்துல நின்று 10ஆம் கிளாஸ் பையன் பரீட்சை படிக்கிற மாதிரி ஊன்னு படிக்கிற. ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிறாரு? காம்பவுண்ட்ல நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப தெரியுமா? கேள போடா കട്ട് ചെയ്തല്ലോ അത്. நீ கேள. சாரி എന്തോ ഡബിൾ മീനിങ് ആയിരുന്നു തോന്നുന്നു. അങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു എന്തോ അല്ലേ? അറിയില്ല. കാണിക്കാതെന്താല്ലേ? പോലീസിനെ പോലില്ലേ? நீதான பிரபு? யாரு? நான் வெளில போய் பேசிக்கலாம். டேய் தம்பி வேணாம்டா சொன்னா கேளு. வரங்க மரியாதை வெளியில போயிடுங்க. இல்லனா போலீஸ் கூப்பிடுறேன். நாங்களே போலீஸ் தாங்க. நார்கோட்டிக்ஸ் விங். போதை மருந்து தடுப்பு பிரிவு. നാർക്കോട്ടിക്സ്. ஏன் பிள்ளைங்க போதை மருந்து கண்டிருக்காம உன் புள்ள. யோ யார் போதை மருந்து? தம்பி என்னடா மச்சான்? டேய் சார் ஏதோ தப்பு நடந்துருக்கு சார். ஆக்சுவலி இஸ் மை சன் வர்க்கிங் இன் ஐசிஐ பேங்க். டேய் நீ அனுப்புன 2 பேர் மாட்டிட்டாங்க. பொருளை நீ யார்கிட்ட இருந்து வாங்குறேன்னு சொல்லு. சார் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு മറ്റേ വണ്ടിന്റെ അകത്ത് அவனை நீ அடிபட்டே சாக போற பாரு. நீ பிரவுன் சுகர் கொடுத்து விட்ட 2 பேரையும் கோவப்பட்டு வச்சு குடிச்சிட்டாங்க. சரக்கு கொடுத்து விட்ட சரி, உன் பைக் எதுக்குடா கொடுத்து விட்ட? அதை வச்சுதான் உன்னையே பிடிச்சோம். ബൈക്കില് என்ன கேக்குறேன்?
പക്ഷെ ഓൾറെഡി കംപ്ലൈന്റ് யார்கிட்ட வாங்க யார்கிட்ட கொடுக்குற அவ்வளவுதானே சார் இல்ல சார் ஆக்சுவலி அடிச்சு மூஞ்சி ஈஸியா உடைச்சிருவான்டா சார் 3 கோடி ரூபாய் ப்ரௌன் சுகர் இல்லனா விட்டுருவா சார் என் வண்டியை 10 நாளுக்கு முன்னாடி ஒரு திருடி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார் எஃப்ஐஆர் காப்பி வச்சிருக்கியா അതാണ് കംപ്ലൈന്റ് കൊടുത്തതിന്റെ കോപ്പി ഉണ്ടാവില്ലേ ഭയങ്കര പ്രശ്നമാണല്ലേ இந்த மாதிரி வேலையை பண்றப்ப ரொம்ப விவரமா தாண்டா பண்றீங்க என்னைக்காவது நீ அந்த மாட்டுவ എല്ലാ പണിയും ഒരുമിച്ചിരുന്ന് உமா டிவி ஓடிட்டு தானே இருக்கோம் இப்ப எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் போடு நான் நியூஸ் பார்க்கணும் டே ஆன் பண்ணு ന്യൂസിൽ വന്ന ഇനി അറിയില്ല இது வேற എന്നിട്ട് ഇറക്കിയെന്നില്ലേ காலை டிஃபனுக்கு இட்லி வேணாம் தோசை சுட்டு ஏன் யாருமே நார்மலா இருக்க மாட்டீங்க இது ஒரு சின்ன விஷயம் தானே சரி பெரிய பிரச்சனை தான் தப்பா புடிச்சிட்டு போயிட்டாங்க அதான் போய் பேசி எல்லாம் சரி பண்ணியாச்சுல்ல ஏன்டா எல்லாரும் இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க போங்கடா வீட்டுக்கு போங்கடா நாங்க எல்லாம் இங்க நார்மலா தான் இருக்கோம் போதுமா அவங்கிட்ட ஏதாவது பேசணும்னா நாளைக்கு காலையில அவன் ஆபீஸ்க்கு போற ജോലി പോയാ ഇനി 2 நாளைக்கு ஆபீஸ் போறேன்னு சொல்லு ജോലി ഏകദേശം മറ്റേതല്ലേ പറഞ്ഞ ലീവ് എടുത്തിട്ടായാലും നീ വണ്ടി എടുത്തിട്ട് വന്നാന്നല്ലേ പറഞ്ഞ വണ്ടി ഇല്ലാണ്ട് പറ്റൂല ആ ക്യാരക്ടർ അത് കാണിക്കാണ്ട് നമ്മളെ കാണിപ്പിച്ചു നിഴലടിക്കാനുണ്ട് ധനുഷിന്റെ ഫേസ് എക്സ്പ്രഷൻ ஒரு என்கொயரி வச்சு தான் மறுபடியும் சேர்த்துக்கணுங்கிறாங்க உங்க லோக்கல் ஸ்டேஷன்ல கேஸ் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாசிட்டிவா தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் இப்போதைக்கு நீங்க வேலை இல்லைங்கிறீங்க தானே ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க சார் ജോലിയില്ല അന്നേ പറഞ്ഞായിരുന്നല്ലേ வண்டி மிஸ் ஆனது ப்ராப்ளமாவே இருக்குதுல்ல என் வண்டி எடுத்துட்டு போய் பவுடர் இறக்கி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவ்வளவு சீன் போடுறான் ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சு பாத்தியா ரவிய டேக்ஸ்ல போட்டு ஊத்துங்கடா இப்ப வேலைக்கு பிரச்சனை வராம இருந்ததுல ஏய் முடிவு குடி எங்க அப்பா 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்காந்து நான் பாத்துக்கலடா அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டே இருப்பான் இப்ப அந்த ஆள் ஒரே இடத்துல உட்காந்துங்க അപ്പനെ ഭക്ഷണം ധനുഷിന്റെ പടത്തിലെ മെയിൻ സാധനം அதனால இவ்வளவு பிடிக்குன்றதை இப்பதான் தெரியுது பயமா இருக்குதுடா டென்ஷன்ல ஏதாவது பண்ணி ஏடா கூடாம ஏதாவது ഇല്ല 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 മറ്റേ സ്ഥലം അവരുടെ ഒരു മറ്റേ സോങ് ഐറ്റം സോങ് ഒരു സോങ് സന്തോഷം ഇല്ലേ ഓ ഇവിടെ അതാണ് നമുക്ക് കട്ട് ചെയ്ത് തന്നെ നമ്മള് കട്ട് ചെയ്യണ്ടത് ഇവരെ ഇല്ലില്ല ആൾക്ക് തോന്നാണ് ഓ അങ്ങനെ അങ്ങനെ അതായത് അപ്പുറത്ത് ഡിസ്റ്റർബ് ആവുന്നാലും ഇപ്പുറത്ത് ആവുന്നുണ്ട് ഇപ്പുറത്താണ് കൂടുതൽ ഡിസ്റ്റർബ് ആവണത് മനസ്സിലായാ അത് ആളുടെ ഒരു മാനസികാവസ്ഥ കാണിക്കുന്ന മെയിനായിട്ട് என்ன அசிங்கமா இருக்கு போலாம் போட்டலாம் அசிங்கமா இருக்கு போட்டுடலாம் கூட நம்மளால சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் நம்ம அப்படியே போயிடலாம் டேய் நம்ம போய் திரும்ப வீடு இருக்குது எதுடா ஸ்டேடியம் போறோம் நம்ம அப்படியே போயிடலாம் ஏன் കണ്ട് 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 സ്ഥിരമായ അവിടെ ഇനി കറക്റ്റർ ഭയങ്കരമായിട്ട് നല്ല ഷോട്ടുകൾ കാണിക്കുന്നുണ്ട് ഭംഗിയില്
ഫൈറ്റ് ആണോ ഇനി? പക്ഷെ ഇവര് കുറച്ചുപേര് ഉണ്ട് ഇപ്പുറത്ത്. ഡയറക്റ്റ് ഫൈറ്റ് പോലെ ഉണ്ട്. നേരിട്ട് ചെയ്യാന്നല്ലോ പറഞ്ഞേ. കള്ളടിച്ചതിന്റെ ഒക്കെ ആ ഒരു ഇന്നത്തെ വരുന്നത് എന്താ പറയുന്നുണ്ടല്ലോ. മറ്റവരൊക്കെ പോയോ? ലൈറ്റ് അതാണോ പറഞ്ഞേ നീ? ലൈറ്റ് ഓഫ് ചെയ്തു. കൊണ്ടുപോയാ? രവി മിസ്സിങ്, ഡയറക്റ്റ് മിസ്സിങ്. ഇതോ கூட சண்டை போட்டு நான் ஜெயிக்க முடியாது. செல்வன் தம்பி ராணி என் கூட சண்டை போட்டா உனக்கு தான் அசிங்கம். போலீஸ்காரன் கேட்டப்போ கூட உன்னை பத்தி நான் எதுவுமே சொல்ல. ஏன்னா செல்வத்துக்கு எதிராக பேசினா உன் அண்ணன் சேர்த்துக்கு வருவான் எனக்கு தெரியும். இதுக்கு அவன் உன்னை ஒன்றும் பண்ணாம விட்டுருவான்னு நினைக்கிறியா? எங்க அப்பன் காலை வெட்டினதுக்கு நான் தான்டா உன்னை போடணும். உன்னை ஒரு தடவை அடிச்சதுக்கே நான் நிறைய வேலை கொடுத்துட்டேன் ரவி. நான் இங்க வந்து சைலண்டா போயிடுறேன். உன் பசங்களை கொண்டு போயிடு. விட்டு இதுக்கு தாண்டா நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். அவனை சேர்த்துக்கு வருவான், செஞ்சுட்டு போடா நிக்க சொல்றியா? உங்களுக்கு எல்லாம் வீட்டை பார்த்து உங்களுக்கு எல்லாம் வீட்டை பார்த்து அப்பா அண்ணன் யாராவது இருக்கிறாங்க. எனக்கு அப்படி இல்லை, நான் தான் என் வீட்டை பார்த்துக்கணும். அதுக்கு நான் உயிரோட இருக்கணும். ஹலோ சார், சொல்லுங்க சார். ஓகே சார், ஒரு தடவை கண்டிப்பா சொல்ல நம்மளை விட மாட்டான்றேன். உனக்கு இந்த தொழில் வேணாண்டா. கூப்பிட்டா நான் எங்க போனோம் மொத்த பேரையும் வெட்டி போட்டுருவேன். அவன் இவன் சைடே வரமாட்டான். ஏன்னா அந்த பையனுக்கு பயம் இல்லை. பயங்கரவனா இருந்தா என் தம்பி அடிச்ச உடனே ஊழ விட்டு இருப்பான். ஏன் எதிர்க்கு வந்து நின்று இருக்க மாட்டான். இவனை மாதிரி பயப்படுறவனுக்கு தான் போய் நோண்டிட்டு இருப்பானுங்க. அவனெல்லாம் அப்படியே போட்டுருணும். இப்ப நீ அவனை ஒண்ணு பண்ணாத உன் விரோதக்காரனுங்க என்ன சொல்லுவானுங்க? செல்வம் தப்படா, அவன் தம்பி அடிச்சவனே ஒண்ணு பண்ணாத விட்டான். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கை தட்ட கூட விரோதக்காரனை போடுறதோ பப்ளிக்க போடுறதோ முன்னாடி ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிச்ச கூட நம்மளை பத்தி ஒண்ணும் சொல்ல. தொழில் ஆபத்தில் அவன் எதுக்கு போய் செஞ்சுன்னு? பப்ளிக் அடிச்சா நாங்க அடி வாங்கி சாகணும். நீ ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா பப்ளிக் மேல கையை வச்சா உன் மேல போலீஸ் மேல என்கவுண்டர் போட்டுருவோம். ஊடகங்களுக்கு எல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நீ சேஃப்டியா இருக்கணும். இல்ல இப்படி பேசாத. எங்க என்ன நான் பேசுவேன்? என்ன என் எதிரில பேசாத. ஏ அவுட்டு, இந்த ஆளு இருக்க சீனா போட்டு பின்னாடி என்ன ஸ்கெட்ச் போட்டுன்னு தெரியாதுச்சியா? என்ன உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ചേട്ടനെ പറഞ്ഞുകൊണ്ടാണ് ആൾക്ക് ദേഷ്യം പിടിച്ചത്. കാരണം കൂടെയുള്ള ആളാ എപ്പോഴും. லைஃப்ல செட் ஆகணும்னா அந்த பையன் பிரச்சனையை தொட விட்டுரு. இல்ல அவரை வெட்டுவேன் நீனா தொழில் பண்றத மறந்துடு. ചേട്ടന്റെ റോള് കിഡു കേട്ടോ അല്ലെ. അതായത് പറയുന്നുണ്ടായിരുന്നു ദ്രോഹക്കാരെ മാത്രമേ ദ്രോഹിക്കേണ്ട ആവശ്യമുള്ളൂ, വെറുതെ പബ്ലിക്കിന് പോയി ചൊറിയേണ്ട ആവശ്യമില്ല. എന്റെ ആ ക്യാരക്ടറിന് പേടിയില്ല എന്നുള്ളത് ഓൾറെഡി മനസ്സിലായി. അതാണ് കിഷോർ പറയുന്നത്. അവന് പേടിയില്ല. പേടിയുണ്ടെങ്കിൽ അന്നേ ഓടിപ്പോകൂലേ. പേടിയില്ലാത്തോണ്ടല്ലേ ഇവിടെ തന്നെ നിൽക്കുന്നത്. അതെ, അത് മാത്രല്ല ശരിക്കും ആ രവി എന്ന് പറയുന്ന ക്യാരക്ടറിനെ പിടിച്ചിട്ടും വേറെ ഒന്നും ചെയ്തില്ല. പറയാണ് എന്താ പറയാ, ഇത് ഒഴിവാക്കി നിർത്തുന്നുള്ള സംഭവം. അത് മാത്രല്ല മറ്റേതും പറയുന്നത്, അതായത് നിന്നെ എന്തെങ്കിലും ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ നിന്റെ ചേട്ടൻ എന്നെ ദ്രോഹിക്കുന്ന എനിക്കറിയാം, പക്ഷെ എനിക്ക് ജീവിക്കണം, അതുകൊണ്ട് നിന്നെ ഒന്നും ചെയ്യുന്നില്ല, വിട്ടേക്കാണ്. അപ്പൊ ആ ഒരു സംഭവം ഏകദേശം പറഞ്ഞിട്ടും ആള് മറ്റേ എന്താ പറയാ ഇങ്ങനെ നിക്കാണല്ലേ ആ ഒരു ക്യാരക്ടർ. ഇങ്ങനെ എന്താ പറയാ എരികേറ്റി കൊടുക്കാണ്. അവിടെ ഒരു ലേഡി ക്യാരക്ടർ ഇല്ലേ, ആ ലേഡി ക്യാരക്ടർ ഇങ്ങനെ എരി കയറ്റി കൊടുക്കുന്നുണ്ട്. സംഭവം അതാണ്. അതായത് ഏകദേശം പ്രശ്നങ്ങൾ തീരേണ്ടതാണ്. ആൻഡ് കൂടെയുള്ള എപ്പോഴും നമ്മൾ പറയില്ല എപ്പോഴും കൂടെ സെൽവത്തിന്റെ കൂടെ എപ്പോഴും ഉണ്ടാകുന്ന ഒരു ക്യാരക്ടറാണ് ആ ക്യാരക്ടറിനെ ഇപ്പൊ അടിച്ച്, അതായത് അനിയനെ പറഞ്ഞുകൊണ്ടാണ് അടിച്ചത്. പക്ഷെ എന്നാലും ആ ഒരു സംഭവം വന്നില്ലേ. പക്ഷെ എപ്പോഴും കൂടെയുള്ള ആളാണത്. അധികം ഒന്നും ചെയ്യാറില്ല, എല്ലാം ഭയങ്കരമായിട്ട്. പക്ഷെ അനിയൻ കുറച്ച് കയർത്ത് സംസാരിച്ചപ്പോഴാണ് ആൾക്ക് ദേഷ്യം പിടിച്ചത്. ഈ പോർഷനിങ് കണ്ടപ്പോ ഇല്ല ശരിക്കും തോന്നി എന്താ പറയാ, നമ്മൾ പറയില്ല ഈ വില്ലന്റെ ഭാഗവും നന്നായിട്ട് തന്നെ കാണിക്കാന്ന് പറയുന്നത്. അതാണ്, അതായത് എപ്പോഴും പറയുന്ന വില്ലനെ ഭയങ്കര ഒരു വില്ലൻ മോഡിൽ തന്നെയായിരിക്കും നിർത്തുന്നത്. പക്ഷെ ഇവിടെ എന്ന് വെച്ചാൽ വില്ലന്റെ ഭാഗം കാണിച്ചു, അവരുടെ കുടുംബത്തിൽ നടക്കുന്ന സംഭവങ്ങളും കാണിച്ചു. ഇത് കാണുമ്പോൾ എനിക്ക് തോന്നിയത് ഇതിനേക്കാളും കുറച്ചുകൂടി ഡീറ്റെയിൽ ആയിട്ടാണ് നമ്മള് വിടുതല് പാർട്ട് 1 കാണിക്കുന്നത്. നമ്മളെ വിജയ് സേതുപതി ഏരിയ ആ ഒരു സംഭവം നല്ലതായിട്ട് തന്നെ
കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പം ഏകദേശം അതന്നെ. ഇപ്പം നമ്മുടെ ഫസ്റ്റ് പടവും ഞാൻ ലാസ്റ്റ് കണ്ട പടമാണ് അല്ലെ, രണ്ടും അങ്ങനെയല്ലേ വരുന്നത്. ഇത് ശരിക്കും വെട്ടർമാന്റെ ഫസ്റ്റ് പടം. ഞാൻ വിടുതലെ കാണാത്തോണ്ട് അഭിപ്രായം പറയാത്തത്. അപ്പൊ എന്തായാലും നിങ്ങൾക്ക് ആ അഭിപ്രായമാണെന്നുള്ളത് കമന്റ് ബോക്സിൽ ഒന്ന് പറയാം. നെക്സ്റ്റ് സീനിൽ എന്താ നോക്കാം. കാരണം ഇവിടെ ഏകദേശം എല്ലാം ഒന്ന് സോൾവ് ആവേണ്ടതാണ്. ഇനിയിപ്പോ പടം എനിക്ക് തോന്നുന്നത് 1/2 മണിക്കൂറുള്ളൂ തോന്നണല്ലേ? അരമണിക്കൂറൊന്നുമില്ല, ഇനി ആകെ കുറച്ചേ ഉള്ളൂ. അപ്പൊ എന്തായാലും ഒരു 20 മിനിറ്റ് ഉണ്ടാവും ചിലപ്പോ. യെസ്, അപ്പൊ എന്തായാലും നോക്കാം എന്താ വരാൻ പോകുന്നില്ല. അത്രയേ ഉള്ളൂ. അടുത്ത സീനിൽ കാണാം. ബൈ ബൈ.